இப்போ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் சமைச்சிட்டிங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். நைட்டு டிஃபனா இல்லை வெரைட்டி சாதமா என்னங்கிறத சொல்லுங்கள். வாங்க இன்றைக்கி அம்மா வீட்டில் நைட்டு டிஃபனாக சாப்பாடாங்கிறது பார்க்கலாம். பாருங்கள், சுட சுட ஆறு பிறகு சாப்பாடு ரெடியாக இருக்குது. இன்றைக்கி மத்தியானம் உருண்டை குழம்பு வச்சுருந்தோம்மா. கொஞ்சம் தான் இருக்குது பாருங்கள், 2 உருண்டை இருக்குது. ஒன்றுமே தேவையில்லை, இந்த உருண்டையை போட்டு சோறு போட்டு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். எந்த தொட்டுக்கு சைடிஸ் எதுவுமே தேவையில்லை. இது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும், பூரிக்கும் நல்லாயிருக்கும்பா. பாருங்கள், சூப்பராக இருக்குது. சொல்லுங்க. இப்போ ஒரு டிஷ் செஞ்சேன். கத்திரிக்காய் சுட்டு, தக்காளி பழம் சுட்டு, மிளகாய் வறுத்து நுணுக்கிட்டு, பூண்டு தட்டி போட்டு, பெரிய வெங்காயம் சின்ன பொடி பொடியாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சி வச்சுருக்கேன்பா. இது சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குங்க. எதுவுமே தேவையில்லை. இப்போ நான் செஞ்ச 2 இதுக்குமே சைடிஸ் எதுவுமே தேவையில்லை. இதே வச்சு சாப்பிட்டுக்கலாம்ப்பா, அருமையாக இருக்கும். இது ஒரு நாளைக்கு நான் சுட்டு பிணையும் போது ரெசிபி போடுறேன்ப்பா, பாருங்கள். பாருங்கள், மத்தியானம் வச்ச ரசம் கொஞ்சம் இருக்குது. இன்றைக்கி அம்மா வீட்டில் இவ்வளோ தான் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி பிறந்த நாள், திருமண நாள் உள்ளவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். பாய்.